Hey y'all, welcome back to my channel. Let's create something beautiful together today. இன்றைக்கி நம்ம க்யூட்டான 2 ஃப்ரேம்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம். ஒன்று 10 இன்ச் ஃப்ரேம் இன்னொன்று 8 இன்ச் ஃப்ரேம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போ நம்ம ஃப்ரேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த 10 இன்ச் ஃப்ரேம் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். நான் இந்த சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி நம்ம வேறு கலரில் பண்ணுறோம். அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஃப்ரேம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. 10 இன்ச் ஃப்ரேம், அதே ஃப்ரேம், ஆனால் கலர் டிஃப்ரெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று 8 இன்ச் ஃப்ரேம், அது வந்து கிஃப்ட் பர்பஸ்க்காண்டி கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க ஃப்ரெண்டு வந்து பெட் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கு அது கிஃப்டாக அவங்க டேபிளில் வைக்கிற மாதிரி, கடை டேபிளில் வைக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 8 இன்ச் ஃப்ரேம் அதுக்காண்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 10 இன்ச் ஃப்ரேம் ஆல்ரெடி நம்ம அதே மாடல் தான், அதே டிசைன் வேணும், கலர் மட்டும் வேறு சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்றப்ப நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறோம். மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் 2:1 ரேஷியோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெசினை பொறுத்த மட்டும் நிறைய டைப் ஆஃப் ரெசின் இருக்குது. 1:1 ரெசின் இருக்குது, 2:1 ரெசின் இருக்குது, 3:1 ரெசின் இருக்குது. அதாவது வந்து ரெசின் அண்ட் ஹார்ட்னரை மிக்ஸ் பண்ணும் போது தான் நம்மளுக்கு இந்த ஹார்டான பார்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து நான் எடுத்திருக்கிறது 2:1 ரெசின் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2:1 அப்படின்னா 20 ml ஆஃப் ரெசின் எடுக்கிறதுல 10 ml ஆஃப் ஹார்ட்னர் வந்து நம்ம ஆட் பண்ணணும். நான் வந்து இப்போ 10 இன்ச் அண்ட் 8 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து பேஸ் தான் போர் பண்ண போகிறோம். அதாவது கலர் போர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஒரு 3 கலர், இங்கிட்டு 2 கலர். இதுக்கேற்றப்பில் நான் கொஞ்சமாக ரெசின் வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம பார்ட்டாக கப்ஸில் பிரித்து கலர் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி போர் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த கால்குலேஷனில் கொஞ்சம் ட்ரபிள் இருக்க தான் செய்யும். நீங்கள் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள். நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பார்க்க உங்களுக்கு வந்து புரியும். முதல்ல ரெசின் அண்ட் ஹார்ட்னர் ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பராக க்யூர் ஆகும். ஸோ வந்து இல்லைனா அன்ப்ராப்பராக க்யூர் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் முதல்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மிக்சிங் ரொம்ப முக்கியம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ரெசினும் ஹார்ட்னரையும். ஓகே, நவ் இட்ஸ் டைம் டு ஆட் கலர்ஸ். 10 இன்ச்சுக்கு நான் 2 கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், எல்லோ அண்ட் பர்பிள். அண்டு அதுக்கு வந்து நான் 3 கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த கப்பில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து கலர்ஸை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கப்ஸ்லேருந்து ஸ்பூன்ஸ் மூலமாக நான் வந்து எடுத்துக்கிறேன். சாரிங்க, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 8 இன்ச்சுக்கு தான் 2 கலர் அண்ட் 10 இன்ச்சுக்கு 3 கலர்ஸ். பிக்மெண்ட்ஸை பொறுத்தவரை கொஞ்சமாக எடுத்தாலே போதும். நீங்கள் ரொம்ப நிறையா கலர் ஆட் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. உங்களுக்கு டார்க்காக திக்காக வேணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்ப கலர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ரொம்ப லைட்டாக எடுத்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு பிக்மெண்ட் கிடைக்கும். அதுவும் நல்ல பிக்மெண்ட்ஸ், நல்ல கலர் ஜெல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நிறையா பேர் இந்த பெயிண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. என்னென்னா இருந்தாலும் அது அடியில் செட்டில் ஆகிடும். ஸோ வந்து ப்ராப்பரான ரெசின்குரிய பிக்மெண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து ரொம்ப அழகாக ஆக்கி கொடுக்கும். மற்றபடி நீங்கள் வாட்டர் கலரோ அக்ரலிக் கலர்ஸோ டோன்ட் யூஸ். அது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா அந்த கலர் அப்படியே பிரிஞ்சு க்யூர் ஆகும்போது கீழே அப்படியே தங்கிடும். ஸோ ப்ராப்பரான பிக்மெண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து என் சேனல்லையோ வீடியோவோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்ஸ் தான் எனக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறந்தாமல் நீங்கள் போடுங்க. ரெசின் ஆர்ட் மட்டும் இல்லை, மற்ற ஆர்ட் டிப்ஸுமே நான் வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதில் வந்து டார்க் கலரை வந்து அவுட்டர் சைடாக வந்து நான் போர் பண்ணிக்கிறேன். அண்டு வந்து எல்லோவை சென்டராக வந்து போர் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு கலர் மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது நீங்கள் பார்ப்பீங்க. லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே அது செட்டில் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம 10 இன்ச்சுக்கான பேஸ் கலரை வந்து போர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அதில் வந்து ப்ளூ, பிங்க் அண்டு சில்வர் கலர் எடுத்திருக்கேன். பேர்ல் கலர் எடுத்திருக்கேன். சில்வர் கிடையாது, பேர்ல் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3ஐயுமே நம்ம மிக்ஸ் பண்ணி போர் பண்ண போகிறோம். ஓகே, கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து போர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 3 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஓகே, இது வந்துட்டு நான் இப்போ வந்து சைடாகவே, அதாவது வெர்டிக்கலாக போர் பண்ணுறேன். இந்த 3 கலர்ஸ் உண்மையில் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, இப்போ நம்ம வந்து கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து டெக்கரேட்டிங் ஒர்க்கு தான். ஸோ ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட்டாக வந்து காயட்டும். ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ வந்துட்டு லைட்டாக
பார்ஷியலாக ட்ரையாக இருக்கிறப்போ, அதாவது ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்க போது நான் லைட்டாக பேர்ல்ஸை மட்டும் அங்கே வைக்கிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக வாட்டர் கன்சிஸ்டன்சிலேருந்து ட்ரையாக ஆரம்பிச்சிச்சு. நியர்லி ஆஃப்டர் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் அதை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். 8 இன்ச் ஃப்ரேம்க்கான ஒரு சின்ன ஒரு க்யூட்டான ஐட்டம்ஸ் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து முழுக்க முழுக்க க்ளேயில் பண்ணியிருக்கேன். இது ஹோம்மேட் க்ளே, நான் பண்ண க்ளே. அது தனியாக நான் உங்களுக்கு செப்ரேட்டாக வந்து வீடியோ போடுறேன். அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோ வந்து எடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். பெட் ஷாப் தீம்காண்டி கேட், டாக் ஃபுட் அதெல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன். ஓகே, நம்ம பேஸ் நல்லா செட் ஆகிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. ஸோ வந்து நல்லா ஹார்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த டெக்கரேஷன் வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம 8 இன்ச் ஃப்ரேம்காண்டி நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டோம், செஞ்சு வச்சுருக்கோம். இது ஒரு பெட் ஷாப்க்கான ஃப்ரேம்ன்றதுனால கேட், டாக் ஃபுட், அதோட ஹோம் அண்ட் க்ரூமிங்க்கான சிசர்ஸ் எல்லாமே, பால் இதெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ரொம்ப அழகாக இருக்குன்றதுக்காண்டி இதெல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆர்டர் கொடுத்ததோடு சரி, அது இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி எதுவுமே எனக்கு சொல்லவே இல்லை. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்களே தவிர வேறு ஒன்றுமே சொல்லலை. ஸோ இதெல்லாம் நானாக போட்ட எஃபர்ட் தான். ஸோ இப்படி சொன்னவங்களுக்கு பெஸ்ட்டாக செஞ்சு தரணும்ல. ஸோ அதனால் வந்துட்டு ஹோம் க்ளே வந்து நானே ரெடி பண்ணி கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி ஓகே, நம்ம ரெடி பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது நார்மலாக ரேண்டமாக ப்ளேஸ் பண்ணுங்க. ஏன்னா இது நம்ம சும்மா பேக்ரவுண்டில் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் ரேண்டமாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்லாமே ப்ராப்பராக நம்ம ப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, 10 இன்ச் ஃப்ரேம் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ஏன்னா போன வாட்டி அப்படி தான் கேட்டிருந்தாங்க. அது செஞ்சு கொடுத்துருந்தேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து அதே மாதிரி டாக் ஃபோட்டோ, பெட் ஃபோட்டோ, ஸோ அவங்களோட பேர் அண்டு சைடில் ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் வச்சு வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வச்சு பார்த்துக்கலாம், இது ஓகேவா இருக்கா, பெர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதை ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, எல்லாமே ஓகேவா இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் ப்ளேஸ் பண்ணிடலாம். எல்லாம் வச்சுட்டு கடைசியில் க்ரூமிங்கான சிசரை மறந்துட்டு, ஸோ அதையும் ப்ளேஸ் பண்ணிடலாம் நம்ம. ரெசின் போர் பண்ணதுக்கப்புறம் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ளோ டார்ச் ஆர் வந்து பபிள் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஃபோட்டோ சுற்றி கொஞ்சம் டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம். அதுக்காண்டி நான் கோல்ட் ஃப்ளேக்ஸ், சில்வர் ஃப்ளேக்ஸ் அண்ட் காப்பர் ஃப்ளேக்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேக்ஸை வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி சும்மா ஒரு ஃபோட்டோவை சுற்றி ஹைலைட் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சமாக ரெசின் போதும். நம்ம வந்து லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ரெசினை மிக்ஸ் பண்ண தேவை கிடையாது. இதை வந்து ஸ்பூன் கணக்கில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் ரெசின்னா 1 ஸ்பூன் ஆஃப் ஹார்ட்னர். அஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி 2:1, 3:1. இப்போ சப்போஸ் 3:1 அப்படின்னா நீங்கள் வந்து 3 ஸ்பூன் யூஸ் பண்ணணும். அதாவது ரெசின் 3 ஸ்பூன், ஹார்ட்னர் 1 ஸ்பூன். 1:1னா அப்படியே ஈக்குவலாக 1 ஸ்பூன் ஆஃப் ஹார்ட்னர், 1 ஸ்பூன் ஆஃப் ரெசின், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு லைட்டாக சுற்றி டெக்கரேட் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபோட்டோ கொஞ்சம் ஹைலைட்டடாக அழகாக தெரியுன்றதுக்காண்டி நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அவங்க பேரை வந்து ஒட்டிடலாம். ஓகே, தென் நேம்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரெசின் மிக்ஸ் பண்ணி போர் பண்ணலாம். அதே மாதிரி தான் 2:1 ரேஷியோவில் வந்து ரெசினை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் குவான்டிட்டியோட அளவு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி போர் பண்ணிக்கோங்க. அண்ட் போர் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த லேயர் வந்து பண்ண போகிறோம். ஓகே, நல்ல ட்ரை ஆகிடுச்சு. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரெசினில் போர் பண்ணதுக்கப்புறம் ஒரு லேயர் போர் பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து கடையோட லோகோ அண்ட் பேர், அப்புறம் ஓனரோட ஃபோட்டோ வந்து வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையுமே நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். வச்சுட்டு ஃபோட்டோ சுற்றி ஹைலைட்ஸ் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் லேயர், ஃபைனல் லேயர் போர் பண்ண போகிறோம்.
ஓகே. 2 2 ஃப்ரேமுக்கான ஃபைனல் லேயர வந்து நம்ம போர் பண்ண போறோம். ஏன்னா எல்லா வொர்க்கும் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைனல் லேயர் போர் பண்ணி நம்ம சீல் பண்ணிட்டோம்னா, நம்ம ஃப்ரேம்ஸ் வந்து ரெடி ஆயிடும். ஸோ ஃபைனல் லேயர் எப்பயுமே வந்து 24 ஹார்ஸ் கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கப்புறம் மோல்ட்லேருந்து எடுங்க. ஸோ வந்து தயவு செஞ்சு வந்து அவசரப்பட்டு எடுக்காதீங்க. லேயர் போர் பண்ணியாச்சு. அதே மாரி மெஷர்மெண்ட் தான் 2:1 ரேஷியோல எடுத்திருக்கேன். ஸோ வந்து குவான்டிட்டி இதில் கொஞ்சம் கம்மியா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துட்டு இது வந்து ஆக்சுவலி 4த் லேயர். ஏன்னா இடையில கொஞ்சம் க்ளே ஐட்டம்ஸ் வச்சதுனால 8 கொஞ்சம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போர் பண்ணியிருக்கேன். அண்ட் 10 இன்ச் ஃப்ரேமுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அன்மவுண்ட் பண்ணிடலாம். இது 24 ஹார்ஸ் ஆயிடுச்சு. 24 ஹார்ஸ் மேலேயே தான் ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் இப்போ தான் ரிமூவ் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. இந்த மோல்டை ரிமூவ் பண்ணுறதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ரொம்ப அழகாக அப்படியே ஸ்மூத்தாக வருதும். ஸோ பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த எட்ஜஸ்லலாம் வந்து இந்த எக்ஸஸ் ரெசின் வந்துட்டு வந்து கார்னரில் நிற்கும். அது ஒன்றும் இல்லை. அது இந்த இப்படி எடுத்து விட்டா போயிடும். சில ட்ராப்ஸ் தான் ரொம்ப ஹார்டாக இருக்கும். மற்றபடி வந்து ரொம்ப லேஸாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் இப்படி ஹேண்டை வச்சே ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப க்ளாஸியாக ஃபினிஷ் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஜன்னலோட ரிஃப்ளெக்ஷன் அந்த லைட்டில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. ஓகே, ஃபைனலி நம்மளோட 8 அண்ட் 10 இன்ச் ஃப்ரேம் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேனா, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அது நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பேசலாம். எனக்கு இந்த பெட் ஷாப்போட ஃப்ரேம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கலர் அண்ட் அதில் இருக்கிற பேக்ரவுண்ட், அந்த பிக்சர்ஸ் ரொம்ப அழகாக வந்திருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான். ஏன்னா அவங்க எதுவுமே சொல்லலை, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் எப்படினாலும் பண்ணுங்கள் அப்படின்றத வந்துட்டு அவங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி சொன்னதுனால நான் கொஞ்சம் ரொம்ப பயந்துக்கிட்டே பண்ணேன். ஆனால் ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஃப்ரேமில் எந்த ஃப்ரேம் ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா வந்திருக்குன்னு தோணுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.